இயேசுவின் நாமம் விண்ணிலே பறக்குதே, விலையேற பெற்ற நாமம் விடுதலை தருகிறதே. விண்ணவர் இயேசுவின் நாமம் விண்ணிலே பறக்குதே. யெகோவாயிரே எல்லாம் பார்த்துக் கொள்வார், எதற்கும் பயமில்லை. யெகோவாயிரே எல்லாம் பார்த்துக் கொள்வார், எதற்கும் பயமில்லை. கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார், கவலை கண்ணீர் நமக்கு இல்லை. கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார், கவலை கண்ணீர் நமக்கு இல்லை. நாம் ரட்சிப்பிலே மகிழ்ந்து அவர் நாமத்தில் கொடியேற்றுவோம். நாம் ரட்சிப்பிலே மகிழ்ந்து அவர் நாமத்தில் கொடியேற்றுவோம். விண்ணவர் இயேசுவின் நாமம் விண்ணிலே பறக்குதே. வெற்றி கொடி ஜெயத்தை தருபவர். யெகோவானிசி வெற்றி கொடி ஜெயத்தை தருபவர். என்றும் நமக்காய் யுத்தம் செய்வார், எங்கும் எதிலும் ஜெயம் ஜெயமே. என்றும் நமக்காய் யுத்தம் செய்வார், எங்கும் எதிலும் ஜெயம் ஜெயமே. நாம் ரட்சிப்பிலே மகிழ்ந்து அவர் நாமத்தில் கொடியேற்றுவோம். நாம் ரட்சிப்பிலே மகிழ்ந்து அவர் நாமத்தில் கொடியேற்றுவோம். விண்ணவர் இயேசுவின் நாமம் விண்ணிலே பறக்குதே. பரிகாரி குணமாக்கும் தெய்வமே. யெகோவா ரஃபா பரிகாரி குணமாக்கும் தெய்வமே. இயேசுவின் ரத்தம் தழும்புகளால் தெய்வீக சுகமே நமக்கு உண்டு. இயேசுவின் ரத்தம் தழும்புகளால் தெய்வீக சுகமே நமக்கு உண்டு. நாம் ரட்சிப்பிலே மகிழ்ந்து அவர் நாமத்தில் கொடியேற்றுவோம். நாம் ரட்சிப்பிலே மகிழ்ந்து அவர் நாமத்தில் கொடியேற்றுவோம். விண்ணவர் இயேசுவின் நாமம் விண்ணிலே பறக்குதே. விலையேற பெற்ற நாமம் விடுதலை தருகிறதே. விண்ணவர் இயேசுவின் நாமம் விண்ணிலே பறக்குதே. திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டியில் இயேசு வாழ்கிறார் ஊழியங்கள் நடத்தும் ஆசீர்வாத உபவாச ஜெபக்கூட்டம். நாள் டிசம்பர் 12-13. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை. தேவ செய்தி சகோதரர் எல். வின்சென்ட்ராஜ். எலியாவை போஷித்த தேவன் உன்னை போஷிக்க போகிறார். அவருடைய நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்க போகிறார். பாடல் ஆராதனை சகோதரி கலா வின்சென்ட்ராஜ். இடம் வானத்தின் வாசல் சுவிசேஷ ஜெபமையம், செம்பட்டி, திண்டுக்கல். தேவ பிள்ளைகளே, இந்த உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் பெற்று செல்ல உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.
பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினப்பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 145:18 நாம் வாசிக்கிறோம், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்று இந்த வேதவசனம் சொல்லுகிறது. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாராக இருந்தாலும், உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிற யாராக இருந்தாலும் அவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறாராம். அவர்கள் கிறிஸ்தவர்களா கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களா என்று தேவன் பார்ப்பதில்லை. இயேசுவே என்று கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார். எனக்கு இரங்கும், என்னை காப்பாற்றும், எனக்கு இந்த உதவி செய்யும் என்று சொல்லி கூப்பிடுகிற யாராக இருந்தாலும் அவர்களுக்கு ஆண்டவர் சமீபமாக வந்து அவர்கள் குரலை கேட்டு அவர்கள் கேட்டுக்கொள்கிற நன்மையான காரியங்களை அவர்களுக்கு கொடுக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார் என்று இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார். இயேசுவோடு கூட நெருங்கின கூட்டமாக மிக அருகில் தொடும் தூரத்தில் அவர்கள் நிறைய பேர் இயேசுவோடு கூட போய்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு இயேசுவேன் கூப்பிட்டால், பக்கத்தில் கூப்பிட்டால் ஆண்டவருக்கு கேட்டுவிடும். அப்படிப்பட்ட தூரத்தில், அவ்வளவு தொலைவில் தான், பக்கத்தில் தான், அருகில் தான் போய்கொண்டிருக்கிறார்கள் அநேகர். ஆனால் பாருங்கள், பர்திமேயு என்று கண் தெரியாத பிச்சைக்காரன் தூரத்தில் நின்று, தாவீதின் குமாரனே, இயேசுவே எனக்கு இரங்கும் என்று சொல்லி அவன் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு விட்டான். ஆனால் உண்மையாய் அவன் கூப்பிட்டான் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் இயேசு நின்று அவனை என்னிடத்தில் அழைத்து வாருங்கள் என்று சொல்லுகிற பொழுதே அவன் ஏதோ ஒரு சற்று தொலைவில் தான் இருந்திருக்க வேண்டும். அதனால்தான் அவனை என்னிடத்தில் கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவன் தொலைவில் நின்று கூப்பிட்டாலும் உண்மையாய் தனக்கு விடுதலை வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி அவன் கூப்பிட்டபடியினால், உண்மையாய் கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறபடினால் தூரத்தில் இருந்து அவனை அழைத்து வாருங்கள் என்று சொல்லி அருகில் வைத்து கொண்டு அவனுக்கு ஆண்டவர் மிகப்பெரிய அற்புதத்தை செய்தார். பிறவியிலிருந்தே பார்க்க முடியாதிருந்த அந்த கண்களை திறந்து அவனுக்கு பார்வை கொடுத்து ஒரு அற்புதத்தை செய்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கும் நீங்கள் ஆண்டவர் இயேசுவை விசுவாசித்து உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிற போது அவர் உங்கள் சமீபமாய் வந்து, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அந்த பர்திமேயுவை பார்த்து கேட்டது போல நம்மையும் பார்த்து கேட்டு நாம் சொல்லுகிற எந்த ஒரு காரியத்திலும் இயேசுவால் அற்புதத்தை செய்து கொடுக்க முடியும். அற்புதமாக நம்முடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். ஆண்டவராகிய கர்த்தர் அந்த உதவியை செய்ய இன்றைக்கும் அவர் வல்லவராக இருக்கிறார். நாம் கூப்பிடுகிற காரியம் நமக்கு வேண்டுமானால் அது கடினமாக இருக்கலாம். ஆனால் நாம் நம்பி ஜெபிக்கிற ஆண்டவருக்கு அது கடினமான காரியம் அல்ல. எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற கர்த்தர் நாம் அருகில் இருக்கிறபடியினால் மனம் கலங்காமல், இயேசுவே எனக்கு இரங்கும், இந்த காரியத்தில் எனக்கு ஒரு நன்மை செய்யும், அற்புதம் செய்யும் என்று சொல்லி நீங்கள் உண்மையாய் கூப்பிட்டு பாருங்கள். அவர் உங்கள் சமீபமாய் வந்து நீங்கள் கேட்டுக்கொள்கிற காரியத்தில் அற்புதத்தை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, அருமையான காலை நேரத்துக்காக உம்மை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாராக இருந்தாலும் யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நீர் சமீபமாய் இருக்கிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறதே. ஆண்டவரே, இப்பொழுது எங்கிருந்தெல்லாம் ஆண்டவரே உம்மை நோக்கி உண்மையாய் இயேசுவே எனக்கு இரங்கும் என்று சொல்லி கூப்பிடுகிறார்களோ அவர்கள் குரலை கேட்க நீர் பக்கத்தில் இருக்கிறீர், சமீபத்தில் இருக்கிறீர். என்ன காரியத்திற்காக ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தில் ஒரு அற்புதத்தை செய்து என்னை மகிழ்ச்சியாக்கும், என் துக்கத்தை மாற்றும், என் கண்ணீரை துடைத்தருளும், என் கவலையை மாற்றும், என் கடனை மாற்றும், என்னுடைய ஆண்டவரே வியாதியை நீக்கி போடும், குடும்ப பிரச்சனையை நீக்கி போடும். எந்த காரியத்தை சொல்லி மை நோக்கி அவர்கள் ஜெபம் பண்ணுகிறார்களோ, கண்ணீர் சிந்துகிறார்களோ, நீர் அருகில் நின்று அவர்கள் குரலை கேட்கிறதற்காக உமக்கு நன்றி. அவர்களுக்கு அற்புதத்தையும் நீர் செய்கிறதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.